one of the most popular book. Almanac of Naval Ravikant வந்து one of the most popular books out there. ஸோ நீங்கள் அமேசானில் பார்க்குறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு புக் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒன் புக் யூ காண்ட் மிஸ். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து உங்களை இப்படி பார்த்துட்டே இருக்கும் மோனலிசா பெயிண்டிங் மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட இந்த புக் என்ன, அ கைட் டு வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட்லி நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், நான் அவரை வந்து மீட் பண்ணுறேன். அவர் வந்து இந்த புக்கில் சொன்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு. ஸோ ஐ வாஸ் லைக், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த புக்கை பற்றி பேசுகிறாங்க, நம்ம ஏன் இந்த புக்கை படிக்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிக்ட் அப் திஸ் புக். நீ ஏதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப எனக்கு ஸ்டூப்பிடாக தோணுது அப்படின்னா ஐ வில் வாண்ட் டு டாக் பேக் இம்மிடியட்லி, கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, அந்த மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கேன். இந்த புக் வந்து நிஜமாகவே நிறைய பேருக்கு ஒரு கைடு டு வெல்த் அண்ட் ஹாப்பினஸ்ஸாக ஏன் தோணுது, இந்த புக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒருத்தரை மீட் பண்ண ரீசெண்டாக, ஒரு ஆண்டர்ப்ரனர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட் பர்சன். ஸோ அவங்க வந்து இந்த புக்கில் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு வந்து டபக்குன்னு ஒரு பல்ப் எரிஞ்சுது. இந்த புக்கு அவ்வளோ பாப்புலரான புக்கு, நம்ம ஷெல்ஃபில் வேறு ரொம்ப நாளாக உட்காந்துருக்கு, நம்ம ஏன் இந்த புக்கு இன்னும் படிக்கல அப்படின்னு நான் வந்து பிக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த புக்கில் ஒரு கோராக ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜாபில் பல வருஷம் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் லைஃப்பில் தேடிட்டு இருக்க ஒருத்தராக இருக்கலாம். பட் இவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு த்ரெட்டு தான் அவங்க சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ். ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்ன அப்படின்னா, ஐ கான் ட்ரெயின் யூ. இப்போது இந்த ஹவு டு பிகம் அன் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே இங்க்குன்னு, ரேடியோ ஜாக்கி இங்க்குன்னு நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும். பட் அந்த ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு வர எல்லாருமே ஆர்ஜேஸாக ஆகிறது இல்லை. ஒரு சில பேருக்கு பேசணுங்கிற ஆசை இருக்கும். இல்லை வந்து என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, எப்படி உங்களை மாதிரி பேசுறதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன மாதிரி எப்படி பேசணும்னு தெரியாது. என்னாலே நான் பேசின மாதிரி இன்னொரு நாளைக்கு பேச முடியாது. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும், விச் சுற்றி இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது வாவ் இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒர்க்கு, பல வருஷம் ட்ரெயின் ஆகிருக்கணும், அந்த மாதிரி தோணும். பட் நமக்கு அது எப்படி இருக்குன்னா, இதையா சொல்கிறீங்க, ஹலோ எனக்கு என்ன இது ஒரு அப்படின்னு மூச்சு விடுற அளவுக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயமாச்சே, அதுவாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தெரியுது அப்படின்னு நமக்கு தோணும். என்னோட இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி பேசுகிறது தோணும். ஸோ எனக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து எப்படி ஆர்ஜிங் பண்ணுறது, எப்படி அந்த மாதிரி பேசுன்னு கேட்டாங்கன்னா, இது வரைக்கும் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டெல் தெம் கான்க்ரீட்லி இது எப்படி பண்ணணும்னு. நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் பேசுவேன். என் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவாங்க. ஸோ எனக்கு இது ஒரு ஒர்க்காகவோ இல்லை இது ஒரு ஸ்கில்லாகவோ தோணுது கிடையாது. பட் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு இது ஒரு ஒர்க்காகவும் இது ஒரு ஸ்கில்லாகவும் இருக்கலாம். அவங்க இதே இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடணுமா இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்குப்பா, இந்த மாதிரி பாடுறாங்களே, நமக்கு பாட்டு வரலையே, நம்ம பாடுறது நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, ஆனால் சம்டைம்ஸ் நாராசமாகவும் இருக்குது அப்படின்னா, அது நேச்சுரலி வரதை விட யாரோ ஒருத்தவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த பாட்டுங்கிறதும் அந்த மியூசிக் சென்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நேச்சுரலாகவே ஒரு சில பேர்னால ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமா இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரென்சிக்காக இருக்கும், அவங்களுக்கு உள்ளே இருக்குது அந்த மோட்டிவேஷன். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம நல்லா பண்ணுறவங்க போது அதுவே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம இன்னும் அந்த விஷயத்தை அதிகமாக பண்ண வைக்கவும் தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு பேசுகிறதுங்கிறது பிடிச்ச விஷயம். அண்ட் அதை நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு வேலையாக தெரிஞ்சதில்லை. ஒரு 100 பேர் முன்னாடி பேசணும், 5000 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங் விஷயமாக தெரிஞ்சது இல்லை. ஸோ எனக்கு அது நேச்சுரலாக வர்றதுனால, நான் அதுவே என்னோடய கெரியராகவும் ஆக்கினதுனால ஐ எம் ஏபிள் டு சர்வைவ் ஹியர். பட் வேறு யாராவது ஒருத்தங்க இதே மாதிரியே ஒரு புக் ஷோவை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி இட் மைட் பி ஒர்க் ஃபார் தெம். பட் அவங்களோட ஸ்டைலில் இட் மைட் ஒர்க் அவுட். ஸோ இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்ன. அது வந்து ஒரு செல்லிங்காக இருக்கலாம். உங்களை விட பயங்கரமாக ஒருத்தங்களால் செல் பண்ண முடியாது அப்படின்னா எம்பிஏ என்னங்க, யூஎஸில் என்ன, இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் போயும் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண ஒருத்தங்க ஆசைப்பட்டாலும் அவங்களால அந்த ஸ்கில்லை அவங்களோட ஸ்டைலில் டெவலப் பண்ண முடியுமே தவிர உங்களவுக்கு பண்ண முடியாது. உங்களுக்கு அது நேச்சுரலாக வரும், நீங்கள் அதை ஜாலியாக பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேம், அது ஒரு ப்ளே. உங்களுக்கு வந்து செல்லிங்கிறது மண்டே ஆகிடுச்சு, ஃப்ரைடே ஆகிடுச்சு, ஐயோ மந்த் எண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்குல்ல. இல்லை, உங்களுக்கு யூ ஜெனுவன்லி லைக் டு செல் பிகாஸ் தட்ஸ் யுவர் கேம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ப்ரீதிங், யூ ஜஸ்ட் என்ஜாய் டூயிங் இட். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தான் எனக்கு அந்த ஆண்டர்ப்ரனர் சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு அந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருந்த அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப
கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது. நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொன்னார். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு எந்த விஷயத்துல ஈடுபாடு இருந்ததோ, மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சோ அதுதான் நான் பர்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹீ இஸ் டூயிங் திங்ஸ் தட் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அப்பா எப்படி அவர் இது பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. பட் அவருக்கு அது நேச்சுரலாக வருது. ஒரு சில பேருக்கு அது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், செல்லிங்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், சம்திங் விச் இஸ் ஒன்லி யூ குட் டூ இன் தட் ஸ்டைல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார்னு வச்சுப்போமே, சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் மாதிரி நிறைய பாடி லாங்குவேஜோ இல்லை ஆக்டிங் விஷயமோ எவ்வளோ பண்ணாலுமே அது சூப்பர் ஸ்டாருக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்த ஒரு விஷயம். மற்றவங்க எல்லாருமே அது எஃபர்ட் போட்டு வர விஷயம். அண்ட் சம்டைம் அந்த ஒரிஜினலை யாருனாலுமே ரீச் பண்ணவே முடியாது. அது எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலுமே தே கான்ட் ரீச் தேர் பிகாஸ் எவ்ரிபடி வில் சே யூ ஆர் லைக் சூப்பர் ஸ்டார் அண்ட் நோபடி வில் சே யூ ஆர் த சூப்பர் ஸ்டார் இல்லையா, பிகாஸ் இட் இஸ் ஓன்லி ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் சினிமாக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ஆஃபீஸில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாக வரும். எனக்கு இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸில் ஒரு சில பேர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவாங்கள்ல, அவங்களை பார்க்கும்போது தோணும் அவங்களா என்னால் ஆகவே முடியாது. பட் ஐ சி ஒரு 10 ஸ்டாண்டப் காமெடியன் பார்த்தோன்னா ஒரு 2 பேர் நேச்சுரலாகவே இருக்காங்க. மீதி 8 பேர் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. அந்த 8 பேர் நமக்கு ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். யூ ஆர் ஸ்டில் ட்ரையிங், வெரஸ் ஃபார் தோஸ் 2 இட் கம்ஸ் நேச்சுரலி யூனோ. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அப்படி உங்களுக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிக் நாலேஜ். லெட்ஸ் சே நீங்கள் அந்த 8 ஸ்டாண்டப் காமெடியன்ஸை விட அந்த 2 ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நேச்சுரலாக ஒருத்தவங்களுக்கு வருதுன்னு சொன்னாலே அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். பட் அந்த ஸ்கில்லை நீங்கள் ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வருது படா நான் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மீதி இருக்கிற 8 பேர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எஃபர்ட் போட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒர்க் தான், அவங்களுக்கு இது கேம் இல்லை தான், பட் தே ஆர் புட்டிங் சம் எஃபர்ட். நம்ம எந்த இடத்துல அந்த எஃபர்ட் போடுறது நிறுத்திட்டு நம்மளோட இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை ரீடிஃபைன் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ அந்த 8 பேரும் ஜாலியாக ஜிங் நம்மளை முந்தி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நாலேஜ் என்ன, அதை எப்படி நீங்கள் ரீடிஃபைன் பண்ணிகிட்டே வரீங்க, அதில் நீங்கள் எப்படி பெட்டர் ஆகிட்டே வரீங்க. யூ ஆர் நாட் பிகமிங் சம்மன் எல்ஸ், பட் யூ ஆர் பிகமிங் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ உங்கள் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறீங்க, அதுதாங்க அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லவ் டு தி புக். இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா மணி மேக்கிங் இருக்குல்ல, அதுவே ஒரு ஸ்கில் தான். ஸோ நமக்கு நிறைய நேரத்தில் இந்த புத்திசமில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா ஒருத்தர் ஒரு எல்லோரும் குரூப்பாக மங்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வருவார். ஓடி ஐயா 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 என்னுடைய மாடு இருந்தது, அந்த மாடை காணோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடனே இவங்க தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவர் மறுபடியும் தேடிட்டு போவார். ஆனால் ஒரு பதட்டத்திலே இருப்பார், ஏன்னா ஒரு மாடு இழந்திருக்காரு இல்லையா. ஸோ அவர் அந்த வருத்தத்திலே இருப்பார். அப்போது இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, என்ன அப்படின்னா மாடுன்னு ஒன்று இருந்தால் அது போயிடுமோங்கிற பயம் இருக்கும், அது போயிடுச்சுன்னா வருத்தம் இருக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது தான் அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிற மாதிரியான ஒரு ஃபேபிள் ஒன்று உண்டு. அப்படி தான் நம்ம காசுமே சொல்லியிருக்காங்க. நிறைய காசு இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படியா இப்படியான்னு நமக்கு அதை சொல்லிப்பாங்க. ஸோ அதனால் மோர் மணி இஸ் ஈவில், பெருசாக ஆசைப்படாத, பேராசைப்படாத, சாரி ஃபேன் வச்சுருந்தேன் எனக்காக, அந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில் ஒன்று இருக்குது, டெவலப் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு பயங்கரமான ஜாப் கிடைக்குது, அது மூலமாக நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் போயிடுமோ அப்படின்னு அலைப்பாயுத டைலாக் ஞாபகம் வருது. அதெல்லாம் உங்களுக்கு விட்டு போயிடுமோன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா மணி மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். இந்த நீங்கள் அத்தனை பணத்தையும் இழந்துட்டாலுமே, உங்களை தூக்கி அப்படியே அப்ரூவ் பண்ணி வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு இடத்துல போட்டாலுமே, அந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அங்கேயுமே யூ வில் ஃபிகர் அவுட் வேஸ் டு ஏர்ன். இமேஜின் எத்தனை பேர் ஸ்லேவ்ஸாக ஆஃப்ரிக்காலேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் அங்கே இன்னும் அவங்களுடைய பல ஜென்ரேஷன் கழித்து பார்க்கும்போது தேவ் எஸ்டாப்ளிஷ்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் போன ஜென்ரேஷனுக்கு எப்படி இருந்திருக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இருந்திருக்கும். ஒரு தெரியாத ஒரு ஊரில் அது ப்ராப்பரான ஒரு கண்டிஷன், என்வாயர்மெண்ட் கண்டிஷன் ஃபேவரபுளாக இல்லாத ஒரு இடத்துல தே ஆர் க்ரோயிங். ஏன் இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா, பர்மா அப்படின்னு அங்கே ஸ்லேவ்ஸாக போனவங்க, அங்கே பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ண போனவங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ 3rd ஜென்ரேஷன் அவங்களாம் இருக்கும்போது தே ஆர் டெவலப்ட். ஸோ எங்கே அப்ரூவ் பண்ணி போட்டாலுமே நம்மளோட ஸ்கில்ஸை கரெக்டாக நம்மளால் ஹோன் பண்ண முடிஞ்சுது, அதை வளர்த்துக்க முடிஞ்சுது அப்படின்னா லிவிங் இஸ் அ ஸ்கில், மணி மேக்கிங் இஸ் ஆல்சோ அ ஸ்கில் அப்படின்னு சொல்கிறார். another thing that I liked, அதுவும் ஒன்றும் பெருசாக புதுசு இல்லை, நமக்கு முன்னாடி சொன்னது தான், பட் இருந்தாலும் ஸோ அதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு டெசிஷன் உங்களுக்கு எடுக்கணும், ஓகேவா, ஏ ஒரு டெசிஷன், பி ஒரு டெசிஷன், இந்த 2 டெசிஷனில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அண்ட் டென்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன், எந்த டெசிஷன் எடுத்தால் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிங்க, சூஸ் தட் டெசிஷன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது அப்படிங்கும்போது சூஸ் த ஒன் தட்ஸ் பெயின்ஃபுல் நவ்.
ஏன்னா ஷார்ட் டேர்ம் பெயின் இஸ் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு. எனக்கு இந்த புக்கில் வந்து ஒரு டேக் அவேனா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஆட்டோவில் பின்னாடி எழுதி வைக்கிற மாதிரி ஒட்டி வைக்கணும் அப்படின்னா தட் வுட் பி திஸ்: ஷார்ட் டேர்ம் பெயின் இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் கெயின். ஷார்ட் டேர்ம் கெயின், லாங் டேர்ம் பெயின். அதாவது நம்ம வந்து குடி ப்ளஷர்ஸை இப்போ வந்து பர்சியூவ் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நல்லாயிருக்கும். ரீல்ஸ்லாம் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது நல்லா தானே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் எனக்கு நல்லா இல்லை, ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன். என்னன்னு தெரில, என்னோடய ஃபோனில் ஒரு கிளிச்சு, டக்குன்னு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க, தட்ஸ் மீ, நீ ரீல்ஸாக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு என்னையே என் ஃபோன் கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் டபக்குன்னு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு லாங் டேர்மில் கெயின் கொடுக்காது அப்படிங்கிறதும், அண்ட் ஷார்ட் டேர்மில் என்ன தான் கடுப்பாக இருந்தது அப்படின்னாலுமே அதை நம்ம பண்ணும்போது லாங் டேர்மில் நமக்கு அது கெயின் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட் வந்து இட்ஸ் டேக் அவே ஃப்ரம் மீ. அனதர் டேக் அவே எழுதி வச்சுருக்கேன். யூஸ்வலி எனக்கு எல்லா புக்கும் படித்து முடிக்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி இந்த புக்கு படித்து முடிக்கும்போது எனக்கு இது ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு இடத்துல எழுதியிருப்பார், காலை எழுந்ததும் ஒரு 1 hour, 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணுங்கள், சிட் வித் யுவர் செல்ஃப். அந்த 1 hourல வந்து உங்களோட தாட்ஸை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகும். ஐதர் உங்கள் தாட்ஸில் ரெக்கரிங்காக வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் இட் won't be the same afterwards அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே, நிஜமாவே எனக்கு வந்து ஜேர்னலிங் எழுதணும், இல்லை வந்து மெடிடேட் பண்ணணும். த பிக்கெஸ்ட் ஃபியர் ஃபார் மீ இஸ் மண்டைக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வரும், அதில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அந்த பிரச்சனை நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்குறது அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? அந்த கட்ஸ் இல்லாமல் தான் நான் அப்பப்போ எதுக்கு எழுதினா நமக்கு தெரியும், தெரிஞ்ச நான் மாற்றிக்கணும், அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்குமே அப்படி தான் நான் நினைப்பேன். கொஞ்சம் லேசியாக இருப்பேன். ஸோ வந்து அதை ஒரு சொல்லும்போது ஒரு 1 hour மெடிடேஷன் போது ஓகே லெட் மீ ட்ரை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் நாளாகவே ஐ வாஸ் திங்கிங் மெடிடேஷன் ட்ரை பண்ணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் ஐ திங்க் தட்ஸ் another டேக் அவே ஃபார் மீ. அது தவிர இந்த புக்கில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ ஹி சேஸ், நீங்கள் ஒரு வேலை 9 to 6 ஜாப் வேறு யாருக்காவது போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஹியர் இஸ் சம்திங் டு டிசப்பாயிண்ட் யூ. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூ பில்ட் டோன்ட் செல் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவரே தான் முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நல்லா வருதோ இது பண்ணணும், ஒரு வேளை எனக்கு செல்லிங் தான் நல்லா வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ட்ரடிக்டரி புக்கில் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, there are 3 types of leverages. அதில் ஒரு லெவரேஜ் என்ன அப்படின்னா லேபருக்கான லெவரேஜ். வேர் யூ ஸ்டார்ட் அ கம்பெனி, இல்லைனா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், அதுக்காக மேன் பவர் இஸ் அ லெவரேஜ். உங்களுக்கு வந்து ஒரு லீடராக இருக்கக்கூடிய தகுதி இருக்குது, யூ கேன் லீட் பீப்புள் அப்படின்னா உங்களுக்கு மேன் பவர் இருக்கும்போது யூ கேன் கைட் தம் ப்ராப்பர்லி, யூ கேன் பிகம் அ குட் லீடர் அண்ட் தென் யூ கேன் கெட் திங்ஸ் டன். எண்ட் ஆஃப் த டே ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி பல வருஷமாக when you do certain things people will look up to you, you will develop credibility. ஸோ அது மூலமாக இந்த மேன் பவரையும் லெவரேஜாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி யூ கேன் பில்ட் அ கம்பெனி, யூ கேன் டூ சம்திங் வித் வாட் எவர் தட் இஸ். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. செகண்ட் டைப் ஆஃப் லெவரேஜ் வந்து துட்டு, காசு இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்லப்பட முடியாத அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து காசு இருக்குது அப்படின்னா அது ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பெனிஸ் பில்ட் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ், வி கேன் டூ சம்திங், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் லாஸ்ட் இந்த ஒரு செஞ்சுரியில் வந்து நம்ம அதிகமாக பண்ணது என்ன அப்படின்னா, காசை வச்சு எப்படி வந்து இது ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுறது, அப்படி இல்லை வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதுதான் இந்த லாஸ்ட் ஒரு 100 yearsல வந்து இதுதான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ், தட் இஸ் தி பெட்டர் லெவரேஜ், அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங் இருக்க லெவரேஜ், தட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. விச் இஸ், உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் இந்த ஐடியா வந்து ப்ராலிஃபரேட் ஆகி, அதாவது இது மல்டிப்ளை ஆகி 4 பக்கம் போகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு புக் எழுதுறீங்க, அந்த புக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் அது ஒரு 1 million காப்பீஸ் சோல்டு ஆகுது அப்படின்னா, செல் ஆகுது அப்படின்னா, அது வந்து நீங்கள் ஒரு தடவை போட்ட எஃபர்ட் தான், பட் இட்ஸ் மல்டிப்ளைங். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணாமல், இது வந்து ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ நான் வந்து இப்போ பண்ணுறேன், பட் இது ஒரு 10 years கழிச்சு கூட நீங்கள் பார்க்கலாம், அப்போவும் எனக்கு வந்து ஒரு 5 ரூபாய் வந்து என் கல்லப்பட்டில் வந்து உட்காரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் அசெட். ஸோ ஹிஸ் இஸ் அந்த மாதிரி அசெட்ஸை பில்ட் பண்ணுறது தான் இந்த தேர்ட் கைண்ட் ஆஃப் லெவரேஜ், வேர் யூ டூ கோடிங் பண்ணுறது. இப்போ மார்க் ஜக்கர்பர்க்னா ஃபேஸ்புக்குன்ற ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணார், அண்ட் அந்த ஐடியாவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஹி ஒர்க்ட். இப்போ ஈவன் ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் வைல், அப்போவும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அவர் தூங்கிட்டு இருப்பார், கொரட்டை விட்டுட்டு இருப்பார், குப்புற படிப்பார். ஆனால் வேறு யாராவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி அவரோட கல்லாப்பட்டியில் காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் மைட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது வந்து,
நீங்கள் வந்து வெல்த்தை பில்ட் பண்ணுங்கள், மணியை பில்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. நீங்கள் காசுங்க தான் நம்ம எப்படி யோசிப்போம்னா இன்புட் அவுட்புட் ரேஷியோவில் தான் யோசிப்போம். நான் வந்து 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன், எவ்வளோ காசு கொடுப்பீங்க, அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. 1 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களோ, இல்லை 10 மாதம் வேலை பார்க்குறீங்களோ, வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்து ஒன்று பில்ட் பண்ணீங்களே, அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகும், நாட் மணி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வாரன் பஃபெட்டை அவர் சொல்கிறாரு. வாரன் பஃபெட் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுல மட்டும் ஒரு ஸ்மார்ட் இல்லை. அவர் வாரன் பஃபெட் கைடு பண்ணால், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற ஒரு க்ரெடிபிலிட்டியை அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இடத்துல போய் அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு காசு வாங்கிப்பார். ஸோ அவர் சஜஷன் கொடுக்கலனாலுமே அவர் குட்டி போட வச்ச அந்த அசட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெல்த் பில்ட் பண்ணுறது தான் இப்போதைக்கு ஸ்மார்ட்டான ஆப்ஷன் அப்படி சொல்கிறாரு. பட் எனக்கு இது படிக்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் நாட் த யூனிவர்சல் ட்ரூத். ஏன்னா நாட் எவ்ரிபடி கேன் அஃபோர்ட் இட். இப்போ லெட்ஸ் சே இவர் சொல்கிற அந்த 1 hour மெடிடேஷன் இருக்குல்ல, அந்த 1 hour மெடிடேஷன் என்னால் இப்போ வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் என்னோட அக்கானால முடியாது. நாட் பிகாஸ் டைம் இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. ஷீ இஸ் ரேசிங் அ ஃபேமிலி, அது தவிர ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா அவங்க போயிட்டு தான் வந்தாலும் பாதி நேரம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போயிடுது. எண்ட் ஆஃப் த டே வென் ஷீ கம்ஸ் ஹோம் ஷீ இஸ் சூப்பர் டயர்ட். அதுக்கப்புறமா ஆனால் ஷீ ஹேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் த கிட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ எம் அப்ளைஸ் ஃபார் போத் மை அக்கா அண்ட் மை மாமா. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஐடியல் ஃபேமிலி எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே அப்ளிகபிளே ஆக மாட்டேங்குது. அண்ட் எல்லாருக்குமே ரிஸ்க் டேக்கிங் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. பிகாஸ் நிறைய பேர் ரிஸ்க் அவர்ஸாக இருப்பாங்க. அதுக்கும் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். வென் தேர் இஸ் 2 kids டு ஃபீட், அவங்களுக்கு என்ன ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன டே டு டே நீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கும்போது இதை விட்டுட்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறதுங்கிறது ஸ்மார்ட்டான ஐடியாவா அப்படின்னு கேட்டால் ப்ராபப்ளி நாட் நவ்வாக இருக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் இல்லையா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் அக்கா ஃபேமிலியை சொல்கிறேன். பட் எந்த ஒரு ஃபேமிலியை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வி கான் சே எனக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு, அது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், தட்ஸ் த பெஸ்ட் வே டு கோ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் வந்து பிரச்சனையாக இருக்கிறது அதுதான் இருக்குது. நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் பேசிக்கலி ஒரு புக்கு எழுதுகிறாங்க. அந்த புக்கில் வந்து அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு எழுதுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து ரூட்லேயே கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்க ரீச் பண்ண டெஸ்டினேஷனுக்கு வராமல் இருக்கலாம். அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கம் இன் டு ப்ளே. ஸோ நாட் ஜஸ்ட் ஒன் திங். ஸோ நான் இது பண்ணேன், உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும், கம் அண்ட் டு இட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வென் ஐ ஹேட் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த பீரியடில் ஐ ரிமெம்பர் டூயிங் சர்டன் திங்ஸ் விச் ஹெல்ப் மீ, ஐ ரிமெம்பர் டூயிங் சர்டன் திங்ஸ் விச் டிடன்ட் ஹெல்ப் மீ. ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இல்லை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ சம்திங் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் மீ. அது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் சீக்கிங்காக தான் இருக்கணும். அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ இவர் வந்து பில்ட் டோன்ட் செல் அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்ளி தெர் இஸ் சம்மன் அவுட் தேர் ஹூ இஸ் குட் அட் செல்லிங் அண்ட் அவங்க அதை செல் பண்ணிட்டு மீதி நேரம் ப்ராப்ளி தே வில் வாண்ட் டு ஜஸ்ட் சில், தே டோன்ட் வாண்ட் டு பில்ட். ஏன்னா இவரே தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா வாரன் பஃபெட்டை ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாரு. இவர் கொண்டு வர எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் வந்து பெரிய இடத்துல இருக்கவங்க தான். ஸோ அப்படி எல்லோரும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் எதாவது சாதிச்சா மட்டும் கிடையாது. லைஃப்பில் வந்து இந்த ரேட் ரேஸில் வின் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, இந்த ரேட் ரேஸ்லேருந்தே தள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். பட் அந்த மாதிரி ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தாருங்க. மற்றவங்க யாரையுமே ஒரு எக்ஸாம்பிள் கூட கொண்டு வரல. ஸோ ஐ வாஸ் லைக் இட் இஸ் குவைட் கான்ட்ரடிக்டரி. ஸோ இதுதான் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு பேசும்போது இவரை பற்றி இவர் யாருன்னு எழுதின இடத்துல வந்து இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேயே இவர் இது பண்ணிட்டார், ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக மாறினார், அதில் அவருக்கு அவார்டு கிடச்சி, அதுதான் இந்த புக்லேயே இருந்தது. தோ திஸ் புக் இஸ் நாட் ரிட்டன் பை ஹிம் அண்ட் ரிட்டன் பை சம்படி எல்ஸ். அவரோட பேர் வேறு அப்போ எரிக் ஜார்கென்சன்கிறவர் தான் எழுதியிருக்காரு. பட் இவருடைய இன்டர்வியூஸ், இவருடைய ட்வீட்ஸ், இவருடைய ஸ்பீச்சஸ் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து கம்பேர் பண்ணி தான் எழுதியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அப்படி ஒருத்தர் வந்து சக்ஸஸ் இப்படி டிஃபைன் பண்ணல அப்படின்னா அப்போ அவரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனில் அவர் ஹாப்பியாக இருக்கிறது அது மாதிரி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் புக்கு வந்து கைட் டு வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுனால ஹாஃப் ஆஃப் த புக் இஸ் அபவுட் ஹவு யூ கேன் கிரியேட் வெல்த், தி நெக்ஸ்ட் ஹாஃப் இஸ் அபவுட் ஹவ் யூ கேன் பி ஹாப்பின்னு இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் நிறைய விஷயங்கள் இது வந்து கான்ட்ரடிக்டரியாக இருந்தது. இட் இஸ் நாட் த யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் இட் மைட் நாட் அப்ளை டு எவ்ரிபடி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் ஒன்று இருக்குது. இவர் வந்து சொல்லியிருப்பார் புக்ஸ் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ வந்து எவல்யூஷன் பற்றி நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து டார்வின் பற்றி படிக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? ரிச்சர்ட் டாக்கின்ஸோட புக்கு படிச்சிருக்கீங்க ஆனால் டார்வின் படிக்கலன்னா என்ன பிரயோஜனம்னு இவர் இடத்துல கேட்குறாரு. அப்புறம் அவரே இன்னொரு இடத்துல சொல்கிறாரு எல்லாரும் படிக்கிற புக்கு படிச்சிங்கன்னா ஒரு ஹர்டு கம்யூனிட்டிங்கிறாரு.
கிளாசிக்ஸை படிங்கன்னு முன்னாடி சொல்கிறாரு, அப்புறம் வந்து எல்லாரும் படிக்கிற புக்கை படிக்காதீங்கிறாரு. கிளாசிக்ஸை நிறைய பேர் படிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து டவுட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரடிக்டரி திங்ஸ். அண்ட் இன்னொன்று சொல்கிறாரு, உங்களால் வந்து உட்காந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு 1 hour உட்கார ட்ரை பண்ணுங்கள், ஒரு இடத்துல எதுவுமே பண்ணாமல், உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்னால் முடியாதுன்னு ஹவு கேன் யூ சே? ப்ராப்ளி என்னால் முடியாதா இருக்கலாம், ஆனால் ஐ நோ பீப்புள் ஹூ கேன் புல் இட் ஆஃப். ஸோ வி காண்ட் அஸ்யூம் நமக்கு வந்து ஒரு மங்கி மைண்ட் இருக்குது, நம்மளால் ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியலங்கிறதுனால எல்லாருமே அப்படி தான். ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ ஆல்மனக் ஆஃப் நவால் ரவிகண்டில் என்ன இருக்குன்னு நான் தேடுறேன்னா, நான் ரொம்ப அன்ஹாப்பியாக, நான் வந்து ஒரு குரங்கு குட்டி மைண்டோட என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அப்படி தான் இருந்த ஒரு புக்கு நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஐ மைட் பி குட் அட் ஸோ மெனி திங்ஸ், ஐ ஸ்டில் வாண்ட் டு நோ வாட் இஸ் திஸ் இன் புக். அண்ட் இவர் சொன்ன அந்த ஹர்ட் கம்யூனிட்டினால தான் இந்த புக்கே நான் எடுத்தேன். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்கு, மோர் பாப்புலர். ஸோ ஐ தாட் இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ ஐ பிக்ட் அப் திஸ் புக். அண்ட் தென் யூ கம் இன் அண்ட் சம்படி சேஸ் சும்மா ஹர்ட் கம்யூனிட்டியாக படிக்காதீங்கன்னா ஹலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ தேட் இஸ் ஒன் திங். அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து ஜென்ரலி நிறையா இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் இருக்க அனதர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ரைட்டருக்கு அது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக மாற்றிடுவாங்க. அண்ட் அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, விச் ஐ ரியலி 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 டோன்ட் லைக். ஸோ ஆல்மனாக் ஆஃப் நவால் ரவிகண்ட் அவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து புக்ஸில் எடுப்பேன், நிறைய புக்ஸை வந்து ஸ்கிம் பண்ணிடுவேன். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் வந்து ஒரே விஷயத்தான் திரும்ப சொல்லுவாங்க. அந்த ஜிஸ்ட்டு கிடச்சோன்னே நான் அந்த புக்கு படிச்சுட்டேன்னு சொல்லிடுவேன், நான் வந்து அந்த புக்கில் இருக்க ஜிஸ்ட்டு மட்டும் தான் படிச்சிருப்பேன் அப்படின்னு ஹீ சேயிங். ஆனால் இந்த புக்கோட எண்டில் தான் இவர் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, I can't simply go and tell somebody I read this book without even knowing or without even reading that he's also recommended some other books, which also gives me ஒரு perspective of who he is and அவர் என்ன பர்சியூ பண்ணுறாரு அப்படின்ற. அண்ட் இவர் இன்னொரு இடத்துல வந்து எக்கார்ட் டோலேயோடைய இந்த புக் த பவர் ஆஃப் நவ் சொல்லியிருப்பார். ஐயோ அந்த புக்கில் ஒரு விஷயத்தங்க திரும்ப சொல்லுவாங்க, நம்ம மனசில் பதிகிற வரைக்கும் சொல்லுவாங்கன்னு. ஐயா இதைத்தான் ஐயா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து திரும்ப சொல்லுவாங்க, அதனால் நான் ஜஸ்ட் மட்டும் படிப்பேன்னு சொன்னீங்க, அப்படி நீங்களே சொல்கிறீங்க அவர் நம்ம மடியில் ஏறுற வரைக்கும் சொல்வார் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் ஐ ஹவ் ஃபிகர்ட் அவுட் ஆர் ஐ ஃபவுண்ட் புதுசாக எதுவுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லலை, இட் இஸ் த சேம் திங் அப்படின்னு. பட் ஒரு சில புக்ஸில் ஒரே விஷயம் தான் இருக்கும் அந்த கடைசி பேஜ் வரைக்குமே. ஆனால் த வே இட் இஸ் பீங் டோல்டு இல்லை, அதை நம்ம மறக்கவே முடியாத அளவுக்கு அவங்க அத்தனை தடவை சொல்லியோ இல்லை வேறு விதமாக சொல்லியோ நம்ம மைண்ட் ஒன்று ஏற்றிடுவாங்க. ஸோ எகெயின் இவர் முன்னாடி சொன்னதும் கரெக்ட் இல்லை, பின்னாடி சொன்னதும் கரெக்ட் இல்லை, இட்ஸ் சம்வேர் ஸ்டேஸ் இன் பிட்வீன் இல்லையா. ஸோ அதனால எனக்கு அங்கே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அண்ட் இவருடைய அட்டென்ஷன் டெஃபிசிட், இவருக்கு அட்டென்ஷன் கம்மியாக இருக்கலாம், பட் ஹீஸ் சேயிங் நம்ம எல்லாருக்குமே அட்டென்ஷன் கம்மின்னு. ப்ராப்ளி மெஜாரிட்டி ஆஃப் அஸ் கூட இருக்கலாம், பட் வி கான் சே எல்லாருக்கும். ஓகேவா, தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் எக்ஸப்ஷன்ஸை பற்றி பேசும்போது இவர் ஒன்று சொல்லியிருப்பார், ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே இட்ஸ் பேட் ஃபார் யூ, நீங்கள் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணாத எல்லா ஆக்டிவிட்டியுமே குட் ஃபார் யூ. எகெயின் ஒரு பெரிய விஷயத்த ஒரு ட்வீட் அளவுக்கு ஜென்ரலைஸ் பண்ணணும், குட்டியாக்கணும்னு வரும்போது வி டென் டு ஜென்ரலைஸ் திங்ஸ் விச் ஆர் நாட் ட்ரூ. இப்போ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் நான் வந்து 4 பேர் அடிக்க முடியும், ஸ்க்ரீனை யூஸ் பண்ணாமல் நான் வந்து காசிப் பண்ணிருக்க முடியும், ஸ்க்ரீனை யூஸ் பண்ணாமல் நான் ஒரு தெரு ஓரத்தில் குப்பை போட முடியும், இல்லை யாராவது ஒருத்தவங்களை ஸ்டாக் பண்ண முடியும். இதெல்லாமே குட் பிஹேவியர்ஸ்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு 2 லைனில் ஒரு விஷயத்தை திருக்குறள் மாதிரி திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூ கான் ஜென்ரலைஸ் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். அந்த கிரே ஏரியாவை நிறைய இடத்துல அவர் விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஃபார் த யங் பீப்புள் அவுட் தேர், ஏர்லி 20s இருக்கிற பீப்புளுக்கு தெர் இஸ் சம் அட்வைஸ் ஃப்ரம் ஹிம். அட்வைஸ்னால் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ இங்கே கட் பண்ணி ஆகணும். ஆனால் குட்டி அட்வைஸ் நான் கேட்கலாம், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டான்னு விட்டுருங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பில் நமக்கு வந்து இந்த குட்டி டெசிஷன்ஸ் அதெல்லாம் வந்து எடுக்கிறதுல நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் அட் ஆல் யூ ஆர் சம்படி உங்களால் டெசிஷன் குயிக்காக எடுக்க முடியல அப்படின்னா, ஐ திங்க் ஆர் ஹீ திங்க்ஸ் யூ வில் ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஜட்ஜ்மெண்ட். அது நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தெர் வில் பி லைக் மேஜர் டெசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிங்க அப்படிங்கிறாங்க. அது வேர் டு யூ லிவ். ஸோ ஒரு 20s அப்படின்னு வரும்போது நமக்கு ஜாப் காரணமாகவோ இல்லை காலேஜ் காரணமாகவோ படிக்கிறதுக்காகவோ நம்ம வந்து வெளியூருக்கு போகிறதோ இல்லை சொந்த ஊரில் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு தாட் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ சூஸிங் வேர் டு லிவ், சூஸிங் ஹூ ஆர் யூ கோன் டு லிவ் வித். ஸோ அது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தே ஹாவ் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுனால தட் ஒன். 3வது வாட் யூ கோன் டு டூ. ஸோ அது வந்து உங்களுடைய ஒர்க்,
உங்கள் ஹாபி, இது எல்லாமே இன்க்ளூடட். இது 3மே மேஜர் டெசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் இதோட இம்பாக்ட் இன் யுவர் லைஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே வாழ போகிறீங்க, யார் கூட வாழ போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க லிவிங்க்கு, இது எல்லாத்துக்கான டெசிஷனையும் டேக் டைம் அண்ட் டூ. நிறைய ரொமான்ஸ் ஃபிக்ஷன் படிக்கும்போதும் இல்லை வந்து சினிமாவில் பார்க்கும்போதும் அந்த ஒரு மீட் க்யூட் எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது வி ஜஸ்ட் ஸ்டம்பிள் அப்பான் சம்படி அண்ட் வி திங்க் இவங்களும் நம்ம லைஃப் லாங் இருந்துடலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் பற்றிலாம் யோசிக்கல, அந்த மொமெண்ட்டில் இருப்போம். அது ஒரு அழகான ஒரு ஒரு ஃபீலிங் அதுதான். ஆனால் ட்ரூத் இஸ் இவங்க வந்து நம்மளுடைய லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க, ஆர் நம்ம லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது, அந்த பார்ட்னருடைய இன்ஃப்ளூயன்ஸ். அப்படிங்கும்போது அதுக்கான டைம் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்து தெர் ஆர் மெனி ஃபேன்சி ஜாப்ஸ் லைக் பீயிங் அ யூடியூபர், இன்ஃப்ளூயன்ஸர், ஸோ அண்ட் ஸோ. அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது வேர் குளோபல் அட்டென்ஷன், லைக் பீப்புளோடைய அட்டென்ஷன் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ் இருக்குது. தட் மைட் பி ஃபேன்சி. ஆனால் இஸ் திஸ் ரியலி வாட் யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங். ஆர் யூ கோயிங் டு டூ திஸ் ஃபார் யுவர் லைஃப் லாங்? நீங்கள் அதை பண்ண போகிறீங்களா? எப்படி அது ஒரு சென்டென்ஸாக மாறிச்சு? ஆர் யூ கோயிங் டு டூ திஸ் ஃபார் யுவர் என்டையர் லைஃப்? இதை நீங்கள் யோசிக்கிறது. இல்லை வேர் யூ வாண்ட் டு லிவ்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஊரில் வாழ்வோம், ஆனால் இந்த ஊரில் வாழ்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வாழ போகிற இடம், அது இந்த ஊர் ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி, ஏன்னா ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்க போகுது. ஸோ சூஸிங் தட் பிளேஸ் டு லிவ் தட் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். ஸோ இந்த 3 டெசிஷன்ஸையும் திங்க் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சம்திங் தட் ஹீ செட் தட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, அண்ட் அதுவும் வந்து என்னுடைய லைஃப் மந்த்ரா அப்படின்னா அது இதுதான். நம்ம லைஃபு, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். இது எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை, இது எல்லாமே டைனமிக். அண்ட் வி ஆஸ் அ பர்சன் நம்மளும் ஸ்டாட்டிக்காக நான் இப்படி தான், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டைனமிக்காக இருக்கும்போது your life gets better. There is more acceptance. நிறைய ரூம் இருக்குது அக்செப்டன்ஸ்க்கு. அண்ட் தென் there are more opportunities. ஏன்னா நான் ரீசெண்டாக I went to a college and then ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஷின் கேட்கும்போது he was more like எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இதுதான் இதுன்னு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா he is hardly 20ன்னு நினைக்கிறேன். 20 வயசுலேயே you can't have your entire persona built. இதுதான் நான் சொல்கிற அளவுக்கு இன்னும் நிறைய என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு போகல, இன்னும் நிறைய இடத்துல எக்ஸ்போஷர்ஸ் இருந்திருக்காது. அதுக்குள்ளேயே டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபார்ம் ஐ எம் திஸ், ஐ எம் தேட், ஐ எம் இசம், இந்த இசம் அந்த இசம், அண்ட் நான் இந்த இஸ்ட்டு அந்த இஸ்ட்டு, இது எதுவுமே இல்லாமல் பீயிங் ஃப்ளூயிட் அண்ட் தென் லெட் இட் ஃப்ளோ அண்ட் see how you are changing according to your environment, to whatever happens in your life. அது வந்து அது ஒரு ஃப்ளோவில் விட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு பீரியடில் இருந்தேன். ஐ திங்க் எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட் ஃபேஸ். ஒரு ஃபேஸில் வந்து ஐ ஆம் திஸ் அப்படின்னு இருப்போம். அண்ட் தென் வாட் இஃப் ஐ எம் நாட் திஸ், வாட் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு பி திஸ், வாட் இஃப் ஐ கேன் ஆல்சோ பி திஸ் அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு தாட் வரும். அண்ட் எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் வந்து இட்ஸ் பின் வண்டர்ஃபுல் ஃபார் மீ. ஸோ ஒருவேளை அது உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்மனக் ஆஃப் நவால் ரவிகாந்த், இந்த புக்கு வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருந்ததுன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி புக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்சனாக இருக்கட்டும், தே ஆர் நாட் என்டையர்லி பேட் ஒரு என்டையர்லி குட். எல்லாருமே தே ஹாவ் சம்திங் டு ஆஃபர். அண்ட் இந்த புக் வந்து நிஜமாகவே நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஈவன் த திங்ஸ் தட் ஐ டென்ட் ஃபைண்ட் ஹெல்ப்ஃபுல், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் புக் அண்ட் ரீட், கீழே இருக்குது இந்த புக்கான லிங்க், இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த புக் ஷோவில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, நிறைய ஜான்ராவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஏதாவது ஒரு புக்கு பிக் பண்ணுங்கள். கண்டினியூ ரீடிங் ஜர்னி. ஹாப்பி ரீடிங். நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எதுக்கு பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசிகிட்டே தானமா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம். அண்ட் என்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைக் தி இயரிங் இஸ் வெரி நைஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுவும் சொல்லலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி திங் வித் மீ, வேறு ஏதாவது புக் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இது கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது தெரியுமா, இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்பணும்னு வச்சுக்கோங்களேன், நம்புவேன். பட் அது என்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நாலேஜ், சின்ன வயசுலேருந்து ஐம் ரியலி குட் அட் திஸ் அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.